ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்தானேத்தெல்லாம் கொஞ்சம் வீடியோ போட முடியல. நேற்று மழை ஹெவியாக இருந்தது, அதனால். ஸோ சார்ட்டு காலையில் தான் போஸ்ட் பண்ணேன். இதில் பாருங்கள், நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் அட்ஜஸ்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி சென்செக்ஸும் அட்ஜஸ்டட்னு போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நாளாகவே உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் ப்ரீமியம் சரியாகவே இல்லை, சரியாகவே மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகும்படியாக இருக்கிற சார்ட்டை நான் ரெஃபர் பண்ணி அதை கால்குலேஷன் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நிஃப்டியும் பாருங்கள், இப்போ கரெக்டாக ஈக்குவலாக இருக்கா. அதே மாதிரி சென்செக்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சார்ட் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ மார்க்கெட் இன்றைக்கி பாருங்கள், ஓப்பன் ஆனதும் என்ன ஆச்சுன்னா ஃப்ளாட், கொஞ்சம் கேப் டவுனில், சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. பட் மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடத்துல இருந்தால் ட்ராவல் ஆச்சு. ஸோ அதனால் இந்த சார்ட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டுமே ஓப்பன் ஆன முதல் 5 மினிட்ஸ்லேயே பயங்கரமான பெரிய கேண்டில் கொடுத்துருச்சு புட் சைடில். ஸோ ரெண்டுமே மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் புட் சைடில் ட்ராவல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 5 நிமிஷம் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும், திரும்ப ரீட்ரேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் ரீட்ரேஸ்ட் ஆகலை. காரணம் என்னென்னா, ஐவி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆப்ஷன் செயின் டேட்டாவில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி டினோட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதனால் ரீட்ரேஸ்மெண்ட் எப்படியுமே ஆகும். செகண்ட் பாயிண்டில் இல்லை பிஇபியில் திரும்பவும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். பட் ஆகலை. எடுத்த உடனே முதல் 20 நிமிஷத்தில் எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. அதாவது இங்கே செகண்ட் பாயிண்ட் ஓப்பன் ஆகி தேர்ட் பாயிண்ட்டு ஹிட் ஆகிடுச்சு. இங்கேயும் செகண்ட் பாயிண்டில் ஓப்பன் ஆகி தேர்ட் பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சு புட் சைடில். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டாவும் புட் சைடு தான் காட்டுச்சு, ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் புட் சைடு தான் காட்டுச்சு. ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே திசையில் இருந்தால் அப்படியுமே ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிரும். அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ 9:23 பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், இட் இண்டிகேட்ஸ் வெரி லோ மூமெண்ட்டுன்னு. ஸோ முதல் அதை 10 மணிக்குள்ளே எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், பெரிய மூமெண்ட்டே இல்லை. மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தா திரும்ப மேலே ஏறி திரும்ப பாருங்கள் சைட்வேஸ்லேயே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், கால் சைடில் டவுன் ஆகிருக்கு, புட் சைடில் அப்பாக இருக்குது. பாருங்கள், நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் பெரிய மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த மூமெண்ட்டையும் கூட நம்மளால் ஆப்ஷன் செயின் டேட்டாவிலேருந்து எடுத்துக்க முடியும். அதுதான் இங்கே ஆப்ஷன் செயினோட விஷயம். ஸோ எல்லாமே நமக்கு இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயின்லேயே நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க. நமக்கு தான் பார்க்க தெரியலை. ஸோ தெரியணும்னா நம்ம சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆப்ஷன் செயினை வச்சு நீங்களும் விளையாடலாம், சரிங்களா? ஸோ நாம் ஏமாத்துறதெல்லாம் கிடையாது, உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லிடுவோம். ஸோ எல்லாமே இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. நீங்கள் வெளியே போய் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே படிக்க தேவையே இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கானது முடிஞ்சிடுச்சு, எல்லாமே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. பட் என்ட்ரி தான் கிடைக்கல, அதான் சொல்ல வந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே மொத்தம் பெரிய க்ளோஸ் வச்சுருது. இங்கேருந்து பக்கத்தில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும், பட் ஆகலை. அட்லீஸ்ட் பக்கத்துலையாச்சும் வரணும், அதுவும் வரல. ஃபுல்லாக எடுத்தோடனே ஃபுல்லாக போய் எல்லா டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலை. நிஃப்டிலையும் கிடைக்கல, சென்செக்ஸ்லேயும் கிடைக்கல. இங்கே பாருங்கள், சென்செக்ஸில் கொஞ்சம் மேலே போய் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இதுவும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. ஸோ இதுவும் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. பட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. ஸோ அதனால் இன்றைக்கி நல்ல மூமெண்ட்டு, அதாவது நல்ல டார்கெட் அச்சீவ் ஆச்சு. பட் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஓகே, இப்போ நாளைக்கு போய் பார்க்கலாம். நாளைக்கு பாருங்கள், நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். பட் இது அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் நமக்கு நிஃப்டியில் சின்னதாக அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அதனால் நிஃப்டி நமக்கு கொஞ்சம் ஈக்குவலாக சீசா மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே 200 பாயிண்ட், இங்கே 229, இங்கே 121, இங்கே 145, கீழே 63, இங்கே 70. ஸோ இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டியில் ஓரளவு ஓகே. பட் சென்செக்ஸ் தான் ரொம்ப பாருங்கள், தேர்ட் பாயிண்ட் 883, அது செகண்ட் பாயிண்டில் இருக்குது 881. இங்கே 505, இங்கே 443. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இங்கே 243. ஸோ அது இன்னும் ரொம்ப கீழே போகும். ஸோ இங்கே தேர்ட் பாயிண்ட் 1000 புள்ளி. ஸோ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே 82 100 கால், 83 100 புட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு ட்ரேட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இப்போ இந்த பாயிண்டில் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இங்கே 1050, இங்கே 1070, இங்கே 643, இங்கே 648, இங்கே 330, 332. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு என்ட்ரியே கிடைக்கிது, இல்லைனா என்ட்ரி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 82 300 கால், 83 300 புட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும், இல்லைனா என்ட்ரி செட்டப்பு கிடைக்காது. ஓகே கைஸ். ஸோ இதை ஏன் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் டேட்டா. இன்றைக்கி முடியும் போது பாருங்கள், மார்க்கெட் 25350 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து 100 புள்ளிகள் பாருங்கள், 25250, அதாவது 25250. இங்கே 100 புள்ளி வித்தியாசம் தள்ளி எடுக்கனால இங்கே 100 புள்ளிக்கு மேலே காட்டுதா 153. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்குது. டைம் வேல்யூ 50 புள்ளிகள் இருக்குது. இப்போ இதே இந்த பக்கம் பாருங்கள், 2535க்கும்
25450. அதாவது 100 புள்ளி தள்ளி எடுத்தால் இங்கே 100 புள்ளிகள் இருக்குது, பட் டைம் வேல்யூ வந்து ரூ. 6 தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா ரூ. 6 இருக்குது. ஸோ ஓரளவு ஓகே. இதே 200 புள்ளிகள் தள்ளி எடுங்க, 25350க்கும் 25150க்கும் 200 புள்ளிகள் தள்ளி எடுத்தால் 200 + 40. ஸோ ரூ. 40 டைம் வேல்யூ இருக்குது, 200 ஒரிஜினல் வேல்யூ இருக்குது. இதே கீழே பாருங்கள், கீழேனா 550, 25350லேருந்து 25550, 200 புள்ளிகள் தள்ளி 185 தான் இருக்குது. ஸோ ஒரிஜினல் வேல்யூவே இல்லை. ஸோ நிஃப்டி இன்னும் திருந்தலை. ஓகேங்களா? இப்போது இதே சென்செக்ஸுக்கு வாங்க. சென்செக்ஸு நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சு இன்றைக்கி புது ஆப்ஷன் வந்து புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கனால இது இன்னும் கண்ணாபின்னான்னு இருக்குது. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டோட அட் த மணி வேல்யூ வந்து 82600. இப்போ இங்கேருந்து 500 புள்ளிகள் தள்ளினா 82100. 82100 பாருங்கள் 826 இருக்குது. ஸோ 500 புள்ளிகள் தள்ளி எடுத்திருக்கோம். அப்போ 500 வந்து உண்மை மதிப்பு, மிச்சம் 326 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. இதே புட் சைடில் பாருங்கள், இங்கேருந்து 500 புள்ளிகள்னால் 83100 வருதா? 83100 ஒரிஜினல் வேல்யூவே இல்லை, 500 விட கம்மியாக இருக்குது. 500 புள்ளிகள் தள்ளி எடுத்தால் இது ITM 500 புள்ளிகள் இருக்கணும் ப்ளஸ் டைம் வேல்யூ இருக்கணும், இல்லை. இதே 1000 புள்ளிகள் தள்ளி எடுத்தால் இன்னும் கன்றாவியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1000 புள்ளிகள் தள்ளினா 82600னா 81600, 1200 ப்ளஸ் 1000 + 289. இதே இங்கே பாருங்கள், புட் சைடில் 8200னா 83600, 83600 இங்கே இருக்குது பாருங்கள். 1000 புள்ளிக்கு 150 புள்ளி கம்மியாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் வேல்யூவும் இல்லை, டைம் வேல்யூவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கனால நமக்கு வந்து சரியான என்ட்ரி கிடைக்காது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இங்கே நான் என்ட்ரி செட்டப்பை இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் நீங்கள் சார்ட்டே இல்லாமல் கூட உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை மட்டும் நீங்கள் டீகோட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சார்ட்டே இல்லாமல் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் இந்த சார்ட்டே இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம், பட் உங்களுக்கு என்ட்ரி எது, எக்ஸிட் எது, ஸ்டாப் லாஸ் எதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சார்ட்டை வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரிஜினல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் தான். ஸோ இந்த சார்ட் வந்து ஒரு டிசிப்ளின் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கான ஒரு செட்டப். சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க கற்றுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம த சீசா ட்ரேடர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.